என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் கொடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர்கன் டயக்ராமில் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சார் அது என்ன சார் ஆர்கன் டயக்ராம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம சாதாரண கிராஃப் வரையும் பார்த்தீங்களா, கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் டேஷ், இது ஒய் ஆக்சிஸ் ஒய் டேஷ். எக்ஸ் ஆக்சிஸை ரியல் பார்ட்டாக எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸை இமேஜினரி பார்ட்டாக எடுத்துக்கணும். கொடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை பாயிண்ட்டாக வந்து மாற்றணும். இப்போ ரியல் பார்ட் வந்து 7, இமேஜினரி பார்ட் வந்து 9, அப்போ பாயிண்ட் வந்து 7,9. இதில் ரியல் பார்ட் என்ன -3, இமேஜினரி பார்ட் என்ன 7, அப்போ -3,7. இதில் ரியல் பார்ட் என்ன 3, இமேஜினரி பார்ட் என்ன 3, அப்போ பாயிண்ட் வந்து 3,3. அப்போ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து 7,9ங்கிறது, 7ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 9ங்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 7ம் ஒய் ஆக்சிஸில் 9ம் மார்க் பண்ணிடணும் ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் -3, ஒய் ஆக்சிஸில் வந்து +7 மார்க் பண்ணிடணும், அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸில் 3 ஒய்யில் 3 மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வருதான்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். படத்தை பார்த்த உடனே மட்டும் நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்ல முடியாது, அதனால் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இது ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் வந்து இப்போ ஏபிசின்னு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ், பிசியோட டிஸ்டன்ஸ், சியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ட்ரையாங்கிளுக்கு எவ்வளோ சைட்ஸ், 3 சைட்ஸ். அப்போ 3 சைட்ஸ்க்கு உண்டான ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏன்னு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 7 + 9i. அடுத்து இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பின்னு பேர் கொடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு -3 + 7i. அடுத்து சி ஈக்குவல் டு 3 + 3i. கொடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்து எழுதிருங்க. இப்போ ஏபிசின்னு கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நீங்கள் பேர் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஏபிசி இங்கிருந்து ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இங்கிருந்து ஏபிசின்னு ஆரம்பித்தாலும் சரி. இதை வந்து நம்ம ரஃபாக தான் வரைஞ்சிருக்கோம். சரிங்களாமா? இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஏ - பின்னு கொடுத்துக்கணும். புரியுதுங்களாமா? 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸ் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ Z1 இருந்தால் Z1 - Z2ங்கிற மாதிரி ஏபிங்கிறது ஏ - பி. வெளியே வந்து மறக்காமல் என்ன ஒன்று மாடலஸ் கொடுத்துக்கணும். அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 + 9i. அடுத்து பி வந்து -3 + 7i. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா, மாடலஸ் அப்படியே வச்சுட்டு இதை நம்ம கால்குலேட்டரை சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் மோடுக்கு வந்து இதை நம்ம செட் பண்ணணும். இப்போ வந்து கால்குலேட்டர் ஆன் பண்ணிடுங்க. மோடை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல CMPLXன்னு வரும். அதில் பாருங்கள் 2ஆம் நம்பர் இருக்குது. 2ஆம் நம்பர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் காம்ப்ளெக்ஸ் மோடு வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாடலஸ் விட்டுட்டு இங்கே பாருங்கள் ப்ராக்கெட் இருக்குங்களா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. 7 + 9 ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎன்ஜிங்கிற ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்துங்க. 7 + 9i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3 + 7i ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா ரியல் பார்ட் வந்துடும். ரியல் பார்ட் என்ன 10. இப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா, ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா இமேஜினரி பார்ட். அப்போ 10 + 2i. புரியுதுங்களா? இப்போ மாடுலஸ் வந்துச்சு. இப்போ மாடுலஸ்னாவே நம்ம என்ன பண்ணணும், √, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதில் வந்து ரியல் பார்ட் என்னன்னு பாருங்கள் 10, இமேஜினரி பார்ட் பாருங்கள் 2. அது ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் தான் எழுதணும், அதாவது கோஎஃபிஷியன்ஸை மட்டும் தான் எழுதணும், இங்கே ஐ எழுதக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுக்கோங்க. ரூட்டை கால்குலேட்டர் அடிக்க வேண்டாம். இந்த ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் கால்குலேட்டர் அடிக்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். இப்போ ஈக்குவல் வந்து என்ன ஆன்சர் வருது பாருங்கள், √104. அப்போ ஏபியோட ஆன்சர் ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் வந்து √104ங்கிற ஆன்சர் வந்துச்சு. இப்போ ஏபிங்கிற சைடு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, பிசிங்கிற சைடு. கரெக்டுங்களா? இப்போ பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பிசி ஈக்குவல் டு சொல்லுங்க பார்க்கலாம், பி - சி. புரியுதுங்களா? அப்போ பியோடது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி வந்து -3 + 7i. அடுத்து சி பாருங்கள் 3 + 3i. வெளியே மறக்காமல் என்ன பண்ணணும்னா, அந்த மாடுலஸ் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த மாடுலஸை இப்படி கொடுத்துட்டு இப்போ கால்குலேட்டரில் வந்து நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -3 + 7i ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 3 + 3 ஐக்கு வந்து இந்த இஎன்ஜி பட்டன் அமுத்துங்க. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் அமுத்துனீங்கன்னா ரியல் பார்ட் வந்துடுது. ரியல் பார்ட் வந்து -6. இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. இங்கே பாருங்கள் 4iன்னு இருக்குங்களா, அப்போ +4i. அப்போ இந்த மாதிரி மாடுலஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் டு √, ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் என்ன பாருங்கள் -6, அங்கே கொடுத்துடணும். இமேஜினரி பார்ட் வந்து என்ன பாருங்கள், ஐக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்கள் 4, அது இங்கே கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட்டரில்
நம்ம வந்து டைப் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து ஆன்சர் வந்து பாருங்கள் 52. அப்போ பிசியோட ஆன்சர் வந்து பாருங்கள் √52 வருது. கரெக்டுங்களா? பிசியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஏபி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம், பிசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது சிஏவோட டிஸ்டன்ஸ். அப்போ சிஏ ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மைனஸ் பண்ணுறோம். சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 + 3i. அப்போ இங்கே எழுதிக்கலாம் 3 + 3i. ஏ பாருங்கள் 7 + 9i, 7 + 9i எழுதிட்டு மறக்காமல் இங்கே என்ன பண்ணணும், மாடுலஸ் கொடுத்துடணும். இப்போ அந்த மாடுலஸ் அப்படியே வச்சுக்கலாம். மாடுலஸ்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் கால்குலேட்டர் டைப் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 + 3 இஎன்ஜிங்கிறது ஐக்கு சரிங்களா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7 + 9 ஐ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டம் தந்தீங்கன்னா ரியல் பார்ட் -4 வருது. இமேஜினரி பார்ட்டுக்கு ஷிஃப்ட் டம் ஈக்குவல் தரணும். இப்போ -6i. புரியுதுங்களா? இப்போ மாடுலஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், √, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரியல் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரியல் பார்ட் வந்து -4, இமேஜினரி பார்ட் பாருங்கள் -6, ஐயினுடைய கோஎஃபிஷியன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த √, அப்படியே வச்சுக்கணும். இதை மட்டும் கால்குலேட்டரில் டைப் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா 52ன்னு வருது. அப்போ சிஏவோட ஆன்சர் வந்து இப்போ √52. இப்போ ஏபி பிசி சிஏ மூணையும் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து பிசி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து சிஏ கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து வரைகிறோம் பாருங்கள். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், கொஞ்சம் நீட்டாக வரைஞ்சிக்குங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரியுதுங்களா? இது வந்து எவ்வளோ இருக்கும், நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். இப்போ பேர் எப்படி கொடுக்கணும்னா, இது எது ஜாஸ்தி வேல்யூ பாருங்கள், ஏபி பிசி சிஏ, இதில் எது ஜாஸ்தி வேல்யூ, ஏபி தான் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி வேல்யூ. அப்போ ஏபி தான் ஹை பார்ட்னர்ஸ். அப்போ இங்கே ஏ இங்கே பின்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ஏபிசின்னு கொடுக்கக்கூடாது, இப்படி பார்த்து தான் கொடுக்கணும். இதில் எந்த வேல்யூ ஜாஸ்தி வருதோ அந்த ஹை பார்ட்னர்ஸ் வேல்யூ தான் அது ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கணும். சப்போஸ் பிசி வந்து √104 வந்ததுன்னா இங்கே நான் பி கொடுத்துருப்பேன், இங்கே நான் சி கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? இப்போது ஏபி வந்து ஜாஸ்தினால ஏபி ஃபஸ்ட்டு ஹை பார்ட்னர்ஸ் கொடுத்துருங்க. இங்கே ஏபின்னு கொடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்ன பாருங்கள், சி. அப்போ ஏபியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், ஏபியோட ஆன்சர் வந்து √104. அடுத்து பிசியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், √52. சியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், √52. இந்த இடத்துல நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணி இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழில் செங்கோணம் முக்கோணம் சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் எது ஜாஸ்தி, ஹைபார்ட்னஸ் ஸ்கொயர் தான் ஜாஸ்தி, அதை ஒரு சைடு வச்சுக்கலாம். அது ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபார்ட்னஸ் ஜாஸ்தி பார்த்தீங்களா, அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டேன். மீதி இருக்கிறது பாருங்கள், பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்போ ஏபியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், ஏபியோட ஆன்சர் வந்து √104 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஏபியோட ஆன்சர் √104. அடுத்து பாருங்கள், பிசி என்ன வந்திருக்கு பாருங்கள், √52 வெளியே ஸ்கொயர் ப்ளஸ் சியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், சிஏ வந்து √52 வெளியே ஸ்கொயர். புரியுதுங்களா? இந்த ஸ்கொயர் ரூட்டு நம்மளுக்கு என்ன ஆகிடுமா, கேன்சல் ஆகிடுங்களா? ஸ்கொயர் ரூட்டு நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிடு. கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்கள், 104 ஈக்குவல் டு 52 ப்ளஸ் 52ன்னு வருங்களா? அப்போ 104 ஈக்குவல் டு 104. அப்போ 104 ஈக்குவல் டு 104ன்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டோம். அதாவது என்னென்னா இந்த பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹைபார்ட்னஸ் வேல்யூவோட வந்து வந்துச்சு. புரியுங்களா? பித்தாகரஸ் தியரமுடைய இது வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல சி ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் பாருங்கள், 90 டிகிரி இருக்கும். புரியுதுங்களா? அந்த சி தானே நம்மளுக்கு வந்து காமன் பாயிண்ட்ஸ், அதனால அந்த சி வந்து நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். புரியுதுங்களாமா? இன்றைக்கி வந்து என்ன, பிசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு ஏபி ஸ்கொயர் அதனோட ஆன்சர் வந்துச்சு, அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். புரியுதுங்களா? இதில் எது ஜாஸ்தியோ அந்த வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். மீதி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துட்டு ஜாஸ்தி வேல்யூ ஒரு சைடு வச்சுங்க. சப்போஸ் உங்களுக்கு இது எழுத தெரியலனா நீங்கள் எது ஜாஸ்தி வேல்யூ அது ஒரு சைடு வச்சுட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு மீதி ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களாமா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது இப்போ நம்மளுக்கு வந்து 104 ஈக்குவல் டு 104 லெஃப்ட் சைடு ரைட் சைடு நமக்கு ஈக்குவலாக வந்ததுனால நம்ம ஃபஸ்ட் எழுதலாம் பாருங்கள். கடைசியில் ரிசல்ட் எழுதான். தேர்ஃபோர் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கொடுத்துக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு சொல்லிடுறோம். இது இவ்வளோதான் வந்து ப்ராப்ளம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.